பவர் டு அமெண்ட், உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த அதிகாரம் அதை திருத்தம் செய்வதற்கு இஸ் நாட் த பவர் டு டிஸ்ட்ராய். அந்த பவரை அந்த சட்டத்தை அழிக்கிறதுக்காக கொடுக்கப்படவில்லை, சட்டத்தை திருத்துறதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களால் முடியவே முடியாது இந்த சட்டத்தை அழிக்கிறதுக்கு என்று. வக்ஃபு நிலத்தை அபகரிக்கிறது என்ற ஒரு பக்கமும் அது குற்றச்சாட்டு நம்ம அனைவரும் கூறிக்கொண்டிருக்கின்ற குற்றச்சாட்டு இருந்தாலும், இந்த அரசியல் சாசனம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அரசியல் சாசனம் உலகளாவிய அளவில். இது ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த சமூக நீதி அடிப்படையில் இதை விட ஒரு பெட்டர் அரசியல் சாசனத்தை யாராலும் உருவாக்க முடியாது. இது கார்பரேட்டுகள் கிட்ட கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். இந்த இப்போ ஏற்கனவே போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டும் வராங்க. ஒன்றும் துறைமுகங்கள், விமான நிலையங்களையும் இதையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வக்ஃபு மூலமாக கிட்டத்தட்ட 10,000 கோடி வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்தியாவை முழுக்க 10,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. 20,000 வர வேண்டிய இடத்துல 10,000 வருது. ஆனால் வக்ஃபுங்களுக்கு எவ்வளோ போய் சேருது? அதில் இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை கடந்த சில நாட்களாக இந்த நாட்டிலே உருவாகி இருந்தது. எல்லை தாண்டி இங்கு வந்த சில பயங்கரவாத நிகழ்வுகளால் பாதிப்புகள் பொதுமக்களுக்கு தான் மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு கவுண்டர் மெஷராக நடந்த நிகழ்வுகளில் இரு எல்லைக்கு அப்பாலும் சரி, எல்லைக்கு இந்த பக்கமும் சரி, சேதங்கள் பெரும்பாலும் அப்பாவி மக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு வந்த சிறிது நேரத்தில் நான் அதை இந்த இதில் பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு போர் நிறுத்தம் இரு தரப்பினரிடையே ஏற்பட்டு அமைதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை படித்தேன். சிறிது ஆறுதலாக இருந்தது. போருக்கு பிறகு வழக்கமாக ஒரு நீண்ட ஒரு அமைதி ஏற்படும். அந்த ஏன் இந்த போர் ஏற்பட்டது, இதற்கான காரியங்கள் இவற்றையெல்லாம் அலசக்கூடிய ஒரு கால அவகாசம் பிறகு கிடைக்கும். செய்திகள் போர் நேரத்தில் என்னென்ன கிடைக்குதோ பெரும்பாலானவை அதற்கு மாற்றமாக உண்மையான செய்திகளை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த நேரத்தில் கிடைக்கும். இந்த லியோ டால்ஸ்டாய் என்ற ஒரு அறிஞர் எழுதிய அந்த வார் அண்ட் பீஸ், கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதிய அந்த புத்தகம், அதை மிக ஆர்வத்தோடு நான் படித்தேன். அதை படிக்கும்போது ஏதோ ஒரு போரிலே அந்த பாதிப்புகளிலேயே நானும் உருண்டு பிறண்டு பிறகு அதை விட்டு வெளியே வரும்போது ஒலிக்கீற்றாய் சிறிது சிறிதாக ஒரு அமைதி ஏற்பட்டு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஏதோ இருந்ததை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த புத்தகத்தை நான் படிப்பதற்கு முக்கியமான காரணம், என்னுடைய அருமை பாட்டனார் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் காலம் ஆவதற்கு சில வாரங்கள் முன்பு வரை அந்த புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முன்பு படித்தார்கள் தெரியாது, ஆனால் அதில் ஒரு பாதி புத்தகம் கூட படித்திருக்க மாட்டார்கள். பிறகு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஒரு சில வாரங்களிலே அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். அந்த புத்தகத்தில் எப்படி அந்த ஒரு அமைதி ஒரு போருக்கு பின் வருகிறது என்பது மிக அழகாக அதில் சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இப்போ நமக்கு இந்த தெற்கு ஆசியாவில் ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் என்ற அந்த விருப்பம் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னேற்றம் அந்த இலக்கை நோக்கி செல்லும் என்று விரும்பியனாக என்னுடைய உரையை இங்கே தொடர்கிறேன். இன்னைக்கு இந்த வக்ஃப்
சட்டங்கள் திருத்த சட்டம் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் நம்மை முன்பு பேசிய அருள்மொழி அம்மா அவர்கள் மிக அழகாக விளக்கினார்கள். அதாவது வக்ஃபுல முறைகேடுகள் ஆங்காங்கு நடைபெற்று கொண்டிருப்பது ஏதோ உண்மைதான். மிக அதிகமாக வக்ஃபு போர்டுகளில் இந்தியா முழுமைக்கும் முறைகேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அது உண்மைதான், அது யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அதை திருத்துவதற்கு சட்டங்கள் வக்ஃபு போர்டில் மட்டுமல்ல, வக்ஃபு வேற இருக்கக்கூடிய அந்த பொது சட்டங்களில் கூட அந்த வக்ஃபு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை திருத்துவதற்கான அரசியல் சாசனத்தில் அது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை அப்ளை செய்து கூட இந்த வக்ஃபு போர்டுகளில் நடைபெறும் அந்த ஊழல்களை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஆனால் அதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு ஏன் ஏற்படுது என்றால், அதில் சில திருத்தங்கள் வேணும். அதாவது அரசியல் ரீதியாக ஒவ்வொரு கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுதும் இவர்கள் நியமிக்கின்ற அந்த உறுப்பினர்கள், இப்போ கூட இங்கே திருவண்ணாமலை கோயில் பற்றி ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ், அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்ததை பார்த்திருப்பீர்கள். ஆனால் அரசியல் ரீதியாக அதுக்கு அறக்காவலர்கள் போடுவதில் அரசியல் ரீதியாக போடக்கூடாது, அது ஒரு தகுதியாகவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இந்த அரசியல் ரீதியாக போடும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் இங்கே அது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த திருத்த சட்டம் இதனுடைய நோக்கம் என்ன என்றால், வக்ஃபு நிலத்தை அபகரிக்கிறது என்ற ஒரு பக்கமும் அது குற்றச்சாட்டு நம்ம அனைவரும் கூறிக்கொண்டிருக்கின்ற குற்றச்சாட்டு இருந்தாலும், இவர்களுடைய முக்கியமான நோக்கம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே தலைகீழாக மாற்ற வேண்டும், இதை தூக்கி எறிய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் இந்த திருத்த சட்டம் என்று கொண்டு வருகிறார்கள். முன்பு உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி முதலில் ஒன்று கொண்டு வந்தார்கள், டிஎன்இபி என்று 2019 ஆண்டில். அந்த சட்டத்தை அதை நுணுக்கமாக ஆய்வு செய்தோம் என்றால் கிட்டத்தட்ட 112, அதாவது இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் 424, அது ஏறக்குறைய அந்த பிரிவுகளில் 112 பிரிவுகள் காலாவதியாகிவிடும் அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றால். அதை மீறி தான் அதை கொண்டு வரணும். ஒருவேளை சட்டத்தை அமல்படுத்தியிருந்தாங்க 112 பிரிவுகள் இந்திய அரசியல் சாசனத்திலிருந்து, ஒரு அரசியல் சாசனத்தில் 112 பிரிவு போய்விட்டது என்றால் எங்கே அந்த அரசியல் சாசனம் இருக்கும்? முடிஞ்சு போச்சு அது. பிறகு இன்னொரு உதாரணத்தை கூட சொல்கிறேன். இந்த உத்தரப்பிரதேசத்தில் நம்ம யோகி ஆதித்யநாத் அரசு இந்த லிஞ்சிங், நீங்களாம் பத்திரிகை நேரில் நம்ம டிவியில் பார்த்து பெருத்த ஒரு மன வருத்தத்தோடு இந்த லிஞ்சிங், இந்த கும்பல் கொலைகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள், தலித் இளைஞர்கள் எல்லாம் ஆங்காங்கே படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை எதுக்கு மாட்டு இறைச்சி வைத்திருந்தார்கள், இல்லை மாட்டு இறைச்சியை கடத்தினார்கள், மாடு வெட்டின, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வைத்து அந்த படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை சட்ட ரீதியாக உத்தரப்பிரதேச அரசு கொண்டு வந்ததா இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு அவங்களாம் யாருன்னா தண்டிக்கப்படலை. காரணம் என்னென்னா, அவங்க கொண்டு வந்த சட்டம் மறைமுகமாக கொண்டு வந்தார்கள். அதாவது நீக்கு இந்த கமர்ஷியல் லாஸ், வர்த்தக சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஒரு மாடு அதனுடைய அந்த கறவையை இழந்து விட்டது என்றால் அது ஒரு பேர்டன் ஆகிடும் விவசாயிக்கு. விவசாயினுடைய பொருளாதாரத்தில் ஒரு காலகட்டத்தில் அந்த மாட்டை அவர் விற்றால் தான் அங்கே அவருக்கு அந்த பொருளாதாரம் சரியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மாடை விற்க வேண்டியது ஒரு பெரிய நிர்பந்தம் விவசாயிகளுக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, அந்த வர்த்தகத்தில் விற்கக்கூடிய அந்த சட்டத்தை ரொம்ப கடுமையாக்குனாங்க. விஓ கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அவர் அது அவர் தாசில்தார்கிட்ட கொண்டு போகணும். தாசில்தார் இந்த காரை, பழைய காரை விற்கும் ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணும், அவர் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். அதுக்கு பல ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நிறைவு செய்த பிறகு தான் இந்த ஆள் இந்த மாட்டை விற்க முடியும். இல்லைன்னா அங்கேருந்து இந்த பக்கத்தில் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா கூட கையில் இந்த டாக்குமெண்ட் இது இருந்தால் ஒழிய அவனுக்கு அனுமதி கிடையாது. ஒரு ஏழை விவசாயி ஒரு 10 மைல் 15 மைல்
தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சந்தைக்கு மாட்டை விற்க கொண்டு போகிறான், இல்லை எங்கேயோ கொண்டு போகிறான்டா, இதையெல்லாம் செஞ்சுட்டா கொண்டு போவான் ஒரு மாட்டுக்காக. இதுக்காக சில மாதங்கள் கூட வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்காக பணம் லஞ்சமும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதான் சரி இங்கே தானே இருக்குன்னு கொண்டு போவான், அவனை பிடிச்சி கொள்வது. கேட்டேன்னா சட்டத்தை மீறி இருக்கிறான். இந்த மாதிரி அவங்க எதை நிறைவேற்றணும்னு விரும்பினாங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த மறைமுகமான வேற ஒரு பேரில் சட்டத்தை கொண்டு வந்து அவங்க நிறைவேற்றினாங்க. இங்கே வந்து வக்ஃபு திருத்தம்னு நேரடியாக இவங்க சொன்னால் கூட இப்போ அவ்வளோ துணிச்சலாக எப்போ மறைமுகமாக செய்யக்கூடியவர்கள் வக்ஃபு திருத்தம்னு அவ்வளோ தைரியமாக போட்டிருக்காங்களேன்னு சொல்லி ஆய்வு செஞ்சோண்டா, முதல்ல இந்த வக்ஃபு சட்டத்திலேயே கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட இந்திய அரசியல் சாசன இந்த திருத்த சட்டத்தில் வந்து அடிபட்டு போயிடும். இந்த பிரிவு 14, பிரிவு 15, பிரிவு 25, பிரிவு 26 இந்த பட்டியலிடலாம். இதையெல்லாம் இந்த சட்டம் இயற்றப்படுவதால் அந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த காலாவதி இதை விட்டுட்டோன்னு சொன்னால் நிரந்தரமாக அந்த பிரிவுகளை எல்லாத்தையும் அது போயிடும் அந்த சட்டம். ஏன்னா இங்கே ஏற்கனவே அது பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த பிரிவுகள்லாம் இங்கே செல்லுபடி ஆகாதுன்ற போது மற்ற இடத்துலையும் செல்லுபடி ஆகாது என்று இதை கொண்டு சென்று விடுவார்கள். ஆகவே இந்திய அரசியல் சாசனத்தைக்கு பெரிய பாதிப்பு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தால் இருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள், இந்த வக்ஃபாக செய்யப்பட்ட அந்த மக்களுடைய நன்மைக்காக புரவலர்கள் கொடுத்த அந்த சொத்துக்கள்லாம் அதுக்கு பாதிப்பு ஒரு பக்கம் ஏற்பட்டு இருந்தாலும் நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்திற்கே இதன் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருப்பதையும் நாம் உணர வேண்டும். உதாரணமாக இந்த திருத்த சட்டத்தை நாம் ஏற்றுக்கிட்டோம்னா அப்போனா இந்த அரசியல் சாசனம் வந்து நமக்கு தேவையில்லை, இதை நம்ம மாற்றி வர புது அரசியல் சாசனத்தை உருவாக்க வேண்டியது என்று ஏற்றுக்கொள்வதற்கு தான் சமம். இந்திய அரசியல் சாசனத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு அமெண்ட் பண்ணலாம், சட்டத்தை வந்து சில கட்டுப்பாடுகளோடு நீங்கள் சட்டத்தை வந்து திருத்தறதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு, ஆனால் அந்த திருத்தம் செய்யக்கூடிய அந்த உரிமை இருக்குல்ல, இதை பற்றி கேசவானந்த பாரதி கேஸு, அது ஒரு பெரிய லேண்ட்மார்க் கேஸ், அது தெளிவாக சொல்லுது. இதில் சொல்லியிருக்கோ சொல்லில்லையோ தெளிவு, ஆனால் இந்த மொத்த இதனுடைய ஸ்பிரிட், அதனுடைய ஸ்பிரிட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது பாருங்கள், அது இனிமேல் யாராலையும் மாற்றவே முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அப்புறம் பொம்மை தீர்ப்பு, அது மாதிரி பல தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு. அதில் எல்லாம் இந்த கேசவானந்த பாரதி கேஸை பற்றி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு, பவர் டு அமெண்ட். இது அடிக்கடி பயன்படுத்தும் போது சொல்லுவாங்க, பவர் டு அமெண்ட், உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த அதிகாரம் அதை திருத்தம் செய்வதற்கு இஸ் நாட் த பவர் டு டிஸ்ட்ராய். அந்த பவரை வந்து அந்த சட்டத்தை அழிக்கிறதுக்காக கொடுக்கப்படவில்லை, சட்டத்தை திருத்துறதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்துங்க, உங்களால் முடியவே முடியாது இந்த சட்டத்தை அழிக்கிறதுக்கு என்று ரொம்ப தெளிவாக இந்த கேசவானந்த பாரதி கேஸில் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டத்தையே அந்த ஒலி வச்சு ஒட்டைக்கிற மாதிரி திருப்பி 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 அந்த அரசியல் சாசனத்து மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே இவங்க சொன்னாங்க, இந்த சட்டம் வந்து உருவாக்கும் போதே இந்த பிரச்சனை வந்தது. அதை பற்றியும் நான் இங்கே சொல்லணும். இதை பற்றி நம்ம பேசும்போது பழைய இதையும் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இந்த சட்டம் இயற்றப்படும் பொழுது அன்னைக்கு இருந்த உறுப்பினர்களில் முக்கியமான உறுப்பினராக கண்ணியத்திற்குரிய ஹாய்தம் மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிபும் இருந்தாங்க. அவங்களுடைய இளவலும் இருந்தாங்க. வேறு சில முக்கியமானவங்க இங்கே சென்னை மாகாணத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. அப்புறம் போக்கர் என்பவரும் விசாகப்பட்டினத்தை சில உறுப்பினர்கள்லாம் இருந்தாங்க. அந்த முஸ்லீம்ஸ் சொல்கிறேன் நான். அப்போது இவங்க இந்த பர்சனல் லாவை பற்றி ஆர்டிகல் 25 கொண்டு வரும்பொழுது அங்கே ரொம்ப வாக்குவாதம் நடக்குது, விவாதங்கள் நடக்குது. பொதுவாக நம்ம ஜவஹர்லால் நேரு பிரதமரும் சரி, அம்பேத்கரும் சரி, அப்போ இந்த சோஷலிஸ்ட் எம்பிஸாக இருந்த இந்த காமத், ராம் மனோகர் லோஹியா போன்றவர்கள்லாம் கூட அவங்கெல்லாம் நாத்திகர்கள்.
அவங்க வந்து எந்த மத சட்டத்தையும் இருக்கக்கூடாது. நாம் ஒரு பொதுவான ஒரு சட்டம் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அது சில நாடுகளில் இருக்க தான் செஞ்சு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது அவங்க மனசில் அவங்களுக்கு விருப்பமாக இருந்தது. இருந்தால் தான் இந்த ஜாதி மெயினாக என்னென்னா இந்த ஜாதிகள் வச்சு சமூக நீதிக்கு எதிராக இங்கே பிரிச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஏற்றம் தாழ்வு இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்டா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க உரிமைகள்லேருந்து விட்டுருங்க. சோஷியலிஸ்ட் கண்ட்ரி அப்போ யுஎஸ்எஸ்ஆர் இருக்கு, அதில் முழுமையாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு அந்த திசையில் ஒரு சட்டத்தை இயற்றணுன்ற ஒரு விருப்பம் அவங்ககிட்ட இருந்தது. ஆனால் அங்கே மெஜாரிட்டியாக இருந்த உறுப்பினர்கள் இந்து மதத்தினுடைய அந்த மனுஸ்மிருதியை அடிப்படையாக கொண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வரணுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அது அந்த சட்டத்தை வந்து இந்த இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அந்த மத உரிமை சட்டத்திலேயே அதை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தீவிரமாக அதுக்காக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆயுதம் இல்லத்தவர்கள் அவங்க சொன்னது தான் இந்த அவங்கவுங்க மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த 25 என்ன சொல்லுது, நீங்கள் அதாவது ப்ரொஃபஸ் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அது நடைமுறையில் தொழுகிறது இல்லை மற்றவங்க கோயிலுக்கு போகிறது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரொபகேட் உங்கள் இதை நீங்கள் பிரச்சாரமாக பண்ணுங்கள். பிபிபி இதுதான் அந்த 25 சொல்லுது. இவங்க வந்து அதே அடிப்படையில் தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது ஒவ்வொருத்தருடைய தனி உரிமை. நீங்கள் ஆனால் அதே நேரத்தில் அரசுக்கு எந்த சட்டத்தையும் நீங்கள் எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுதான் மதச்சார்பற்ற தன்மை. அது எங்கள் மார்க்கத்திலையும் அது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, குரான்லேயே இருக்குது. லக்கும் தீனக்கும் வலியது, உனக்கு உன் சட்டம் எனக்கு ஏன் சட்டம் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க இதுதான். அதுக்காக ரொம்ப கடுமையாக வாதிடுறாங்க. ஆனால் கடைசியில் அதில் முக்கியமான அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் போன்ற சீனியர் உறுப்பினர்கள் கூட இதை சப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணுன்ட்டு. அதே மாதிரி ஆனால் அவங்களாம் கடைசியில் நிறைவேறினது இதை பற்றி ஒரு ஹிந்து பத்திரிக்கை 1948 டிசம்பர் 6-7 வாக்கில் ஹிந்து பத்திரிக்கையில் வந்த ஒரு செய்தி. நான் தற்செயலாக 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன பிரிவு ஹிந்துவில் கீழே போடுவாங்க. இப்போ ஆர்கைவ்ஸ்ன்னு போடுறாங்க. ஏன்னா முந்தி வந்து திஸ் டே தட் ஏஜ் அப்படின்னு ஒரு காலம் போட்டு சுருக்கமான முக்கிய செய்தியை வெளியிடுவாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செய்தி பார்க்குறேன். இந்த ஆர்குமெண்ட் ஒரு வாரமாக நடந்தது, ஒரு முடிவுக்கு வந்தது. அது வந்து சென்னையை சேர்ந்த முகமது இஸ்மாயில் என்பவர் அளித்தது. கிட்டத்தட்ட 200 பேர் அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த சட்டத்துக்கு. அவருடைய அமெண்ட்மெண்ட்டை அம்பேத்கர் சில திருத்தத்தோடு அதை ஏற்றுக்கிட்டு அந்த சட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அந்த பத்திரிகையில் வந்தது. நான் இப்போ மருத்துவமனையில் இருந்தேன். உடனடியாக அப்புறம் அங்கேருந்து வரவழைச்சி அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க கடுமையாக வாதிடுறாங்க. அந்த பத்திரிக்கை எழுதியிருக்கிறது இவங்க ஆர்கியூமெண்ட் தான் அன்றைக்கி அத்தனை பேருடைய ஆர்கியூமெண்ட்லேருந்து ஏற்கப்பட்டது என்பதை அந்த ஹிந்து பத்திரிகையினுடைய அந்த ஆர்டிக்கல் வந்து அப்புறம் ஆர்கைவ்ஸ்லேருந்தும் அதை வாங்கி நான் வச்சிருந்தேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அரசியல் சாசனம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அரசியல் சாசனம் உலகளாவிய அளவில். இது ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த சமூக நீதி அடிப்படையில் இதை விட ஒரு பெட்டர் அரசியல் சாசனத்தை யாராலும் உருவாக்க முடியாது. இது எப்படியாவது இதை அழித்து வேற ஒரு சாசனத்தை கொண்டு வரணும். அவங்களுடைய தர்மத்தின் அடிப்படையில் அதை கொண்டு வரணும். அங்கே இதெல்லாம் இருக்கும், ஜாதிகள் இருக்கும், அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் நான் சொன்னேன், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரிசர்வேஷன் எல்லாமே போயிடும், கம்ப்ளீட்டாக போயிடும். அதில் நிறைய இருக்குது, அதை பற்றி பேசணுன்ட்டு அது பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இதை ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி இதை அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதனால் இந்த முயற்சியை வந்து நம்ம ரொம்ப தீவிரமாக இதை எதிர்க்க வேண்டியது முஸ்லீம்களுக்கு மட்டும் கடமை கிடையாது, இது எல்லாருமே ஒரு கடமை இருக்குது. இது நம்ம நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் வரும், ஏன் இந்து சார்ந்த அவங்களுடைய அறக்கட்டளைகளுக்கு இது கூட வரும், இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ரெண்டாவது, இதனுடைய பின்னணியில் இவங்க ஏதோ ஒரு மதத்தின் மேலே இருக்கிற ஒரு பாசத்தின் அடிப்படையில் செய்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அது என்னை பொறுத்த மட்டும் அது இல்லை. சமீபத்தில் நம்ம அந்த விருது கொடுப்போம், அரசியல் நேர்மைக்கான விருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆசிரியர் கி வீரமணிக்கு கூட கொடுத்தோம். அந்த ஒயர் பத்திரிகை சார்பாக சித்தார் விருது போன வருஷம் என் ராமுக்கு கொடுத்தோம். ஆரம்பமே நல்ல கண்ணு தோழர் சங்கரையா
அது முதல்ல கொடுக்கலன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம பீமாராவ் எல்லாம் மாணிக் சர்க்கார் பலர் கொடுத்துருக்கோம் அந்த விருது. நம்ம நேர்மையான அரசியலில் பொது வாழ்வு. இப்போ ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் விபின் குமார் திரிபாதி என்ற பழைய ஐஐடி டெல்லி டைரக்டர், அவருக்கும் அந்த விருது கொடுத்தோம். நம்ம அவர் ரொம்ப அடித்தளத்தில் ரொம்ப பாட்டம், தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு பெரிய விஞ்ஞானி, உலகளாவிய அளவில் சொல்லக்கூடிய அளவு விஞ்ஞானி, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அந்த பணியில் அவர் தொடர்ந்து அந்த மக்களுக்கு உதவிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கருத்தை சொன்னார், அழுத்தம் திருத்தமாக சொன்னார். இன்னைக்கு கூட ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அதை கூட பார்க்கல. இது கார்பரேட்டுகள் கிட்ட கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். இப்போ ஏற்கனவே போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டும் வராங்க. இன்னும் துறைமுகங்கள், விமான நிலையங்களையும் இதையும் கொடுத்துட்டாங்க, ஏர்லைன்ஸையும் கொடுத்துட்டாங்க கார்பரேட்ஸ்க்கு. அந்த கட்டளைகளையும் பெரும்பாலும் கார்பரேட்ஸ் தான் இப்போ கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மூலமாக ஊடகத்தை எல்லாத்தையுமே அவங்களால கட்டுப்படுத்த முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கார்பரேட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அவங்க மூலமாக இதுக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு இந்த ஆட்சி அதிகாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வெறித்தனமான ஒரு செயல்பாடு தான் இது என்பது தான் இப்போ என்னுடைய கருத்து. இது மற்றவங்க பொதுவானவங்களுடைய கருத்து. ஏதோ இவங்க இந்து மதத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக, அது உதவுறதுக்காக கொண்டு வரது கிடையாது. இது வெறுமன ஆட்சி அதிகாரத்தை கண்ட்ரோலில் கொண்டு வரணுன்றதுக்காக இவர்கள் செய்கின்ற செயல்பாடு தான் இந்த மாதிரி சட்டங்களை. இப்போ இந்த வக்ஃப் திருத்த சட்டம் தோல்வி அடிச்சுட்டு அடுத்த ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க இதே மாதிரி. அதனால் இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம அருண்மொழி அம்மா கூறின மாதிரி இந்த சட்டத்தில் பல விதமான வேடிக்கையான அம்சங்கள்லாம் இருக்குது. இந்த இப்போ இருக்க வக்ஃப் போர்டுகளில் எலெக்டட் மெம்பர்ஸ் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் அரசு நாமினேட்டும் பண்ணோம், அதே நேரத்தில் எலெக்டட் மெம்பர்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அதில் இப்போ அதை ஒரு ஜனநாயக முறையில் ஏதாவது அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்குது. இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிறது 21 உறுப்பினர்கள் டோட்டலாக. அதில் 12 உறுப்பினர்கள் நாமினேட்டடில் வராங்க. 13 உறுப்பினர்கள் வராங்க. இப்போ இந்த உறுப்பினர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அரசு என்ன நினைக்கிறாங்களோ, யார் அவங்கள நாமினேட் பண்ணாங்களோ அவங்க சொல்கிறத அவங்க அதில் கேட்பாங்க. அப்போ எங்கே உங்களுக்கு ஜனநாயகம்? அவங்க சொன்ன மாதிரி அதில் அந்த கட்டுப்பாடு இஸ்லாமியர்கள் சொத்து நிர்வகிக்கப்படுறது, இஸ்லாமியர்களை போடணும் முஸ்லீம்களை அன்றது அந்த இதையும் எடுத்துடுறாங்க. நிறைய இது ஓப்பனாகவே வச்சுருக்காங்க. சரி, இப்போ 2 ஜட்ஜை போடணுன்றாங்க. அது யாரை வேணும் போடுங்க, எங்களுக்கு இந்த நம்ம நீதி அரசர்கள் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அது நீ முஸ்லீம்கள் தான் போடணும்னு கூட நம்ம அழுத்தமாக சொல்லலை. ஆனால் மற்ற உறுப்பினர்கள்லாம் இவங்க ஓப்பனாக வச்சுருக்காங்க. அப்போ பிஜேபி அரசாங்கம் யாரை போடுவாங்க? அப்போ இல்லை அவங்களே முஸ்லீம்களே எங்கேயாவது கொண்டு போட்டால் கூட இப்போ இருக்காங்களே டெல்லியில் அங்கே இங்கே 1-2 பேருங்க, அவங்களுடைய கைப்பாவையும் அந்த மாதிரி ஆளை கொண்டு வந்து அங்கே போட்டு கொடுப்பாங்க. அதனால் அந்த அடிப்படையாக அவங்க அந்த ஃபார்ம் பண்ணுறதையே நம்ம ஏற்றுக்கல. அதே மாதிரி இன்னொன்று ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த வக்ஃப் சொத்து இப்போ அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சேர்ந்தது இல்லை அப்படின்றாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போகிறாங்க கலெக்டர்கிட்ட. கலெக்டர் அதை வாங்கி பார்த்துட்டு அதில் ஏதோ உண்மை இருக்குது, அதை விசாரிக்கணும்னு அவர் ஒரு முடிவு பண்ணி ஒரு ஆர்டர் போட்டார் வச்சுங்க. இது எத்தனை நூற்றாண்டு இந்த இவங்க நிர்வகித்துக்கிட்டு வந்தாலும் இந்த ஃபேமிலியோ சரி அவங்களும் இப்போ அந்த நிர்வகிக்கிற உரிமை முழுக்க கலெக்டர்கிட்ட போயிடும் இந்த சட்டத்தின் அடிப்படையில். இனிமேல் அவர் விசாரித்து அது முடிவை அவர் சொல்கிற வரைக்கும் அவர்கிட்ட தான் இருக்கும். இல்லை அந்த குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அந்த கலெக்டருடைய ஒரு விமன் ஃபேன்சி வாங்கல ஒரு சின்ன ஒரு கட்டளையிலேயே இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இன்னொன்றும் அந்த வக்ஃப் சொத்துக்கள் யார் கொடுத்தா, அவங்களுடைய பயோடேட்டா, அவங்க எந்த தேதியில் கொடுத்தாங்க, கொடுத்ததுக்கான ஆதாரம், இதெல்லாத்தையும் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. பல வக்ஃபுகள் 400-500 வருஷம் பழைய வக்ஃபுகள் இருக்குது. எங்கே போய் வாங்குவாங்க? எங்கே போய் இவங்க வாங்க முடியும்? இப்போ அது கொண்டு வரணும். இல்லைன்னு சொன்னால் அந்த வக்ஃபெல்லாம் கலெக்டருடைய நிர்வாகத்துக்கு வரும். அதே மாதிரி இவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த ஒரு வக்ஃபு சொத்து இருக்குது. அந்த சொத்து வக்ஃபா ஆகிறதுக்கு முன்னாடி அது அரசை சேர்ந்ததாக இருந்தது. அது பிரிட்டிஷ் அரசாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரிட்டிஷ் காலத்து அரசாக இருந்தாலும் சரி, அவங்க பீரியடில் வக்ஃபாக இருந்ததுன்னு சொன்னால் இவங்க இன்றைக்கி அந்த சொத்து அரசு அது அரசு சொத்தாகவே அதை எடுத்துக்குவோம். அதுக்கு காரணம் இப்போ உதாரணத்துக்கு பெரும்பாலான கபர்ஸ்தான்கள்லாம்
நிறைய இடங்களில் கபரஸ்தான்கள் இப்போலாம் அவங்க அரசு நிலத்தில் அரசு கொடுத்துருக்கிற கபரஸ்தான்கள் தான் அது. இந்த வக்ஃப் போர்டு நிர்வாகத்தில் சில வக்ஃப் நிர்வாகத்தில் இருக்குது. இப்போ அந்த சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு 75% கபரஸ்தான்கள் கூட இந்த கைவிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி இவங்க ஒரு நல்ல நோக்கத்தில் இதில் இருக்க சில குறைபாடுகளை திருத்தணுன்ற நோக்கத்தில் கொண்டு வரல. இதில் குறைபாடுகள் இருக்குது, ஆனால் அதை மட்டும் நீக்கணுன்றதை விட்டுட்டு அப்புறம் யாராவது உறுப்பினராக இவங்க போடணுன்னா அவர் 5 வருஷம் முஸ்லீமாக இருக்கணும், அந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும். இவங்க அது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. யாராவது வக்ஃபுக்கு ஏதாவது நிலம் கொடுக்கணும்டா, இப்போ வக்ஃபு நான் பண்ணுறேன் இவங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஒருத்தர் சொல்கிறாரு, அவருக்கு 5 வருஷம் அவர் முஸ்லீமாக இருந்ததுக்கான ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கணும். இங்கே எத்தனையோ சொத்துக்கள் சோழர் காலத்து பாண்டியர் காலத்துலலாம் அவங்க கொடுத்த சொத்துக்கள், வக்ஃபுக்கு கொடுத்த சொத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி முஸ்லீம்கள் அந்த இந்த கோயில்களுக்கு ஈவன் பெரிய கோயிலே அதனுடைய கல்வெட்டு, பல கோயில்கள்லேயே கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இவங்க அதுக்கான ஒரு அட்கொடை இவங்க கொடுத்துருக்கிறதையும் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் நல்லெண்ணு வாயில் ஆகிடணுமா? அதாவது எப்படியாவது இந்த சமுதாயத்தை பிளக்கணும், இந்த அரசியல் சாசனத்தை காலியாக்கணும். ஆனால் கடைசியில் அதில் பெனிஃபிட் நம்ம சகோதர சமுதாயத்துக்கு போகிறதில்ல, அது இந்த கார்பரேட்டு கிட்ட தான் போய் நிற்குது. அதனால் இது மாதிரி நிறைய இருக்குது, அதை பற்றி பட்டியல் போட்டுண்டா. அப்புறம் அதே மாதிரி விசாரணையே கிடையாது. இப்போ இருக்க வக்ஃப் போர்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த வக்ஃப் போர்டுகள் விசாரிக்க முடியாது, விசாரிக்கிற அதிகாரமே அவங்களுக்கு கிடையாது. பின்ன என்ன வேலை செய்வாங்க? அவங்க டீ காஃபி குடிச்சிட்டு போகிறதுக்காக அவங்க வக்ஃப் போர்டு போட்டிருக்காங்க. அவங்க விசாரணை அதிகாரமே அவங்ககிட்ட கையில் இருந்து பறிச்சிடுறாங்க. இந்த மாதிரி அந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 44 பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதில் 16 பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள், நம்ம அரசியல் சாசனத்தையே பாதிக்கக்கூடியது. இப்போ நான் சொன்ன ஒவ்வொன்றுத்துக்கும் விசாரணை இல்லாமல் அவங்க தீர்ப்பு கொடுக்கணும் இல்லை மற்றவங்க எடுக்கணும்னு சொன்னால் அதுவும் அரசியல் சாசனத்தை மீறக்கூடியதாக இருக்குது. இப்போ அந்த ஆர்டிக்கல் 26 இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? அவங்களுடைய இதை நிர்வாகம் பண்ணணும். அந்த மார்க்க சம்பந்தமாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அவங்க நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆர்டிக்கல் 26 கொடுக்குது. ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது? சட்டத்து முன்னாடி அது பாகுபாடுபடுத்தக்கூடாது, சட்டத்துக்கும் அனைவரும் சமமாக தான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுது. இன்னொரு சட்டம் அந்த ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுது? சட்டம் அந்த ஜாதி மதம் ரேஸ் இந்த அடிப்படையில் யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் சொல்லுது. இப்போ நான் சொன்ன இந்த திருத்தங்கள்லாம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அத்தனையும் இந்த குறிப்பாக இதெல்லாம் ஃபண்டமெண்டல் லாஸ், இது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் இந்திய அரசியல் சாசனத்து அடிப்படை உரிமைகள். இதில் கை வைக்கிறது கூட உரிமை கிடையாது இவங்களுக்கு. அதை இவங்க மாற்றணும்னு இருப்பாங்க. நேரடியாக மாற்றுறதுக்கு வராமல் இந்த எப்படி அந்த யூபியில் செஞ்சாங்களோ வர்த்தக அந்த மாதிரி ஒரு மறைமுகமாக இதை கொண்டு இந்திய அரசியல் சாசனத்தை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இது நிற்காது. இப்போ இந்த கோர்ட்டில் அம்மா சொன்ன மாதிரி ஒரு இடைக்கால தீர்ப்பு அது கொடுத்துருக்காங்க. அது இடைக்கால தீர்ப்பில் அது ஏதோ ஒரு ஒளிக்கீற்று மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது டெவலப் பண்ணி அது ஒரு நேர்மை. ஆனாலும் இந்த தீர்ப்பு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தேன், இவங்களுடைய சட்டம் நிறைவேறாது, கோர்ட் தள்ளுபடி பண்ணியே தான் ஆகணும். ஒரு பக்கம் இந்திய அரசியல் சாசனமாக இல்லையா இந்த சட்டமான்ற ஒரு கேள்வி கடைசியில் வரும்போது 2த்துல 1 கோர்ட் முடிவு பண்ணோம். அந்த முடிவு இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவு வரும். அது மாற்றம் வராது அதில் அப்படின்னு தெளிவாக சொன்னேன். அடுத்தது ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஆனால் இந்த நீதிமன்ற ஆணை வந்துச்சுன்னு சொன்னால் அதில் இந்த ஊழல்கள் நடக்குது பாருங்கள். தேசிய அளவில் வக்ஃப் சொத்துக்களில் அதுக்கு ஒரு வழிமுறை என்ன செய்யணுன்றது அது சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, நிச்சயமாக சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். வக்ஃபுடைய சொத்துக்களில் இப்போ வரக்கூடிய வருமானம் அது கடைசியில் வர ஒழுங்காக நிர்வாகம் பண்ணாங்கண்டா 20,000 கோடி அவங்களுக்கு வருட வருமானம் இந்த வக்ஃப் சொத்துக்கள் மூலமாக வரும். எங்கேயாவது பெரிய காலேஜுங்க, தமிழ்நாட்டிலேயாவது ஒரு வக்ஃப் போர்டு காலேஜ் இருக்குது, அங்கே மெடிக்கல் காலேஜ் கர்நாடகாவில் 1-2 வச்சுருக்காங்க வக்ஃப் சொத்துக்களில், அங்கங்கே 1-2 இருக்குது.
ஆனால் இவங்களுக்கு இருக்கிற இந்த ஃபண்ட்ஸுக்கு எங்கேயாவது பெரிய உயர்கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் இதெல்லாம் எங்கேயாவது பெரிய அளவில் நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்னா அது இல்லை. அது ஒரு பெரிய குறைபாடு. ஆனால் இன்னைக்கு வக்ஃப் மூலமாக கிட்டத்தட்ட 10,000 கோடி வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியாவை முழுக்க 10,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. 20,000 வர வேண்டிய இடத்துல 10,000 வருது. ஆனால் வக்ஃபுங்களுக்கு எவ்வளோ போய் சேருது? அதில் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க. மொத்தம் இந்தியாவிலே 200 கோடி தான் வக்ஃபுகளுக்கு போய் சேருது. இப்போ மீதி இருக்கிறதா இஸ்லாமியர்களுக்காவது போய் சேர்ந்தா இல்லை. அதில் 70% மேலே மற்றவங்க அந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுடைய கண்ட்ரோலில் தான் அவங்களுக்கு தான் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ 200 கோடி தான் வருது. 20,000 கோடி வர வேண்டிய இடத்துல வெறும் 200 கோடி வருது. அதனால் இந்த வக்ஃப் நிர்வாகத்தை நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு சீரமைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழிமுறை வேணும். இப்போ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இப்போ நீதிமன்றம் சொல்ல வேண்டியது ஒரு அத்தியாவசியமான, இப்போ நம்ம கேட்கலன்னாலும் நீதிமன்றம் அதை கட்டாயம் இப்படி செய்யணும், இருக்கிறத சீரமைக்க ஒரு நல்ல நேர்மையான ஒரு சட்டம், ஒரு நீதி, இது ஆணை கொடுத்தாங்கன்னா அதில் இது கட்டாயம் வரும்ன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். அது வந்து அது ஒரு வக்ஃபுக்கு நல்லதாக தான் இருக்கும் அந்த திருத்தம். ஆனால் இந்த சட்டத்தை தூக்கி குப்பையில் போட வேண்டியதுதான். இந்த சட்டத்தை எந்த காலகட்டத்திலும் நம்ம ஏற்றுக்க போகிறதில்ல, அது ஏற்றுக்கவும் முடியாது இவங்களால். அதனால் இன்றைக்கு இந்த ஒரு முக்கியமான கூட்டத்தை நம்ம தோழர் பீமாராவும் இந்த கமிட்டி இவங்க ஆர்கனைஸ் பண்ணதுக்கு நான் அவங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். நான் பெரும்பாலும் கொஞ்ச நாளாகவே கூட்டங்கள் எதுக்குமே போகிறதில்ல. ஒரே ஒரு இஃப்தாருக்கு மட்டும் அட்டன் பண்ணுவேன். இந்த வருஷமும் ஒரே ஒரு இஃப்தார், அது இவங்க நடத்தினதுக்கு இஃப்தாரில் பீமாராவுடைய அழைப்பின் பேரில் மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அது இப்போ கூட இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வந்துச்சு. மதியானம் போக வேண்டிய ஒரு வேலை வந்துச்சு. நாங்கள் இருக்க வேண்டியிருக்கு. அரசு அதிகாரிகள்லாம் கிட்ட சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இதுக்கு நான் போக வேண்டி இருந்தது. அவங்க திடீர்னு சொல்லிவிட்டு மதியானம் 2:30 மணிக்கு வான்னு சொன்னாங்க. ஆனாலும் அதை முடிச்சுட்டு அவசரமாக அங்கே பக்கத்தில் சகோதரி வீட்டில் போய் குளிச்சுட்டு உடனே அங்கேருந்து இதுக்காக வந்திருக்கேன். இதை பீமாராவுடைய அழைப்பை என்னால் மறக்க முடியாது. இது ஒரு முக்கியமான கூட்டம். இது சரியான நேரத்தில் அவர் கூட்டி இருக்கிறதுக்காக அந்த குழு எல்லாரையும் நான் பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி.